ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இந்த கதையை சொன்னீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. உங்களுக்கும் ஒரு கதை சொன்ன திருப்தியும் இருக்கும். என்னுடைய கதையில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நாம் கதைக்கு போகலாம். ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் முயல்கள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த முயல்கள் உணவு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்துச்சு. கோடை காலம் வந்ததும் அங்க உள்ள செடி கொடியெல்லாம் அழிஞ்சதும் இதுங்களுக்கு உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த சமயம் பார்த்து நரி கூட்டம் இந்த முயல்களை சாப்பிட வந்து இதுங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த முயல்கள் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எல்லா முயலும் சேர்ந்துட்டு நாம இந்த நரிக்கு பயந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஆற்றங்கரையில போய் விழுந்து சாகரத்துக்காக போவாங்க. அங்க போகும் பொழுது அங்க உள்ள தவளைகள்லாம் என்ன பண்ணும்னா இந்த முயல்களை பார்த்துட்டு பயந்துட்டு போய் ஆத்துல ஒண்ணா குதிக்கும். இதுங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிடும். அதுல ஒரு முயல் சொல்லும், நாம நரி கூட்டத்தை பார்த்து பயப்பட்டோம், நம்மளை பார்த்து தவளையெல்லாம் பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்களே இல்ல, நாம தான் அதை சரி பண்ணிட்டு வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் எல்லாம் முடிவு பண்ணிட்டு திரும்பி காட்டுக்கே வந்துருங்க. இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கையை பார்த்து நாம பயப்படாம அதுல முன்னேறி போராடி நாம முன்னுக்கு வரணும் அப்படிங்கறத இந்த கதை சொல்லுது. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.